ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே சொந்தமாக தயாரித்து பாதி விலையில் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்த வுட்டு இந்த பாருங்கள் கிரெயின்ஸை பாருங்கள் நமக்கு 5500 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7000 நமக்கு வரும். பேபி செட் வந்து பார்த்தீங்கன்னா 9000 வரும். இது எல்லாமே 10000 வரும். என்ன இருக்குன்னு பாருங்க. நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது ஒரு சேஃப்டி லாக்கர்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். பெட்ரூமில் உட்டன் டோர், இதெல்லாம் மெம்பரைன் டோர். நம்ம வந்து 9000 நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே 12500. இது 15000 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 17 தான் வரும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் எடிஷன். இந்த செக்ஷன் எதுவுமே தேவை இல்லை. இந்த செக்ஷன் எல்லாமே 100% தேவை வந்துருக்கும். இந்த கிரெயின்ஸை பாருங்க அப்படியே தனித்தனி பிடிக்க வந்த வரி மாதிரியே இருக்கும். இது மந்தமாக இருக்கும். இது மாஞ்சி 18000 ரூபாய் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்ல இருக்கும். 20,000 நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபர் ரேட்டு 11,500 அந்த ரேஞ்ச் வரும். ஷால் வுட்ல தேக்கு வுட் வந்து மிக்சிங் 3 வுட் இருக்கு. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மாதிரியே தான் கிரெயின்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது வந்து செகண்ட் குவாலிட்டி. கரும்பு சக்கையில் செய்யறது பகாஷ். இந்த போர்டு வந்து இது வந்து வுட் பேஸ் 13,000 நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த ஆர்ச் டைப் டிசைனோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 14,000 கொடுக்குறோம். அதே MDF நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு அதே 14,000 கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு 18,000 வரும். 5 இன்ச் மேட்ரஸ் போட்டால் 19,000 வரும். இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் போடும்போது 25,000 வரும். வணக்கம், இது மதன் ஃபர்னிச்சர், சங்கரங்கோயில், தென்காசி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு, வார்ட்ராப், குஷன் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் ரீசனபிள் ப்ரைஸாகவும் நிறையா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்க்கு 4 ஷால்வுட் கட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து உங்களுக்கு தேக்கோட மிக்சிங் இருக்கும். 20% வந்து இதில் வந்து ஷாலோட மிக்சிங் ஷுவராக இருக்கும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பலகை போட்டிருப்போம். இந்த பலகை வந்து எல்லாமே வந்து நம்ம 1 இன்ச்சு கனம் கொடுத்துருப்போம். இப்போ மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 இன்ச்சு கனத்தில் ஃபுல் ஃபோமில் கொடுக்குறோம். இதில் 2 பில்லோ கவர், பெட் கவர் எல்லாமே வந்து நம்ம செட்டாக வந்து கொடுத்துட்றோம். கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 நம்ம கொடுக்க போகிறோம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 14,000 வரும். ஏன்னா இது வந்து ஃபுல் MDF ஷால்வுட்டில் MDF இது வந்து வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சில் ஃபுல் பிளைவுட். இந்த பிளைவுட் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் வுட்டு கிடையாது, இது வந்து ஹார்ட் வுட்டு. ஸோ அதுக்கு மேலே பாலிஷ் பண்ணுறதுனால இந்த கட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்க வைக்க இந்த பிளைவுட் கம்ப்ளீட் ஆக எதுவுமே ஆகாது. வந்து 4 இன்ச்சு ஃபுல் ஃபோம் மேட்ரஸ் கொடுத்து 13,000 நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த ஆர்ச் டைப் டிசைனோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 14,000 கொடுக்குறோம். அதே MDF நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு அதே 14,000 கொடுக்குறோம். அதே இதில் ஆர்ச்சில் கீழே வுட்டு போட்டு நம்ம கொடுத்து 5 இன்ச்சு ஃபுல் ஃபோம் மேட்ரஸ் கொடுத்து 2 பில்லோ கவர், பெட் கவர்லாம் சேர்த்து கொடுத்து இதை 15,000 கொடுக்குறோம். இது ஃபுல்லாக வந்து டீக் அவங்க கஸ்டமைசேஷன் தான். அதுக்கேற்ற ரேட் வந்து நம்ம வந்து கோட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6.25 இன்ச்சு குயின் சைஸ் காட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு தேக்கிலே வந்து வந்திருக்கும். நம்ம 4 இன்ச்சு மேட்ரஸ் கொடுக்குறோம். நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது ஒரு சேஃப்டி லாக்கர்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம வந்து இந்த ரூட்ராலே எல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆஸ் பண்ணி கம்மி மாரி கரெக்டாக பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இப்போ கட்டெல்லாம் 15,000 சொல்கிறாங்க. டீ கட்டெல்லாம் நீங்கள் எப்படி நான் இது பண்ணுறீங்க? அதாவதுண்ணா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ நீங்கள் இதில் நாங்கள் வச்சுருப்போம். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, இது வந்து செகண்ட் குவாலிட்டி. நாங்கள் போடுற பலகை வந்து சுத்தமாக 1 இன்ச்சு இருக்கும். 5க்கு 2 சட்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு பலகை தான் போட்டிருப்போம். 4க்கு 1.5 சட்டம் போடுவோம். இப்படி போட்டோம்னா ஷுவராக 15,000 கொடுக்கலாம். ஆனால் கேரண்டியோ வாரண்டியோ நீங்கள் வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. தரமாக இருக்கும். உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டிங்கிறது உங்களுக்கு போடுற பில்லில் உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் பில்லை மிஸ் பண்ணால் கூட உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்போ எனக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதில் என்ன டேட்டில் வாங்கியிருக்கிறீங்க, A to Z நம்ம வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 25,000 கோட் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி அந்த நான் சொன்ன எல்லா டைமென்ஷனும் அப்படி இருக்கும். 5க்கு 2 சட்டம், 1 இன்ச்சு பலகை, சென்டர் 2 ட்ரா, 5 வருஷம் வாரண்டியோட, மேட்ரஸ்க்கு 2 வருஷம் வாரண்டியோட, 2 பில்லோ கவர், பெட் கவர், இதெல்லாம் சேர்த்து நம்ம 25,000 வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 ரூபாய் வரும். ஆமாம், காட்டு, மேட்ரஸ், பில்லோ கவர், பெட் கவர் எல்லாம் 33 தான். நம்ம இதில் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த கார்விங்க்கு நம்ம 1000 rupees நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம். அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை நம்ம இதில் வந்து கொண்டு வந்துருக்கிறோம். ஆமாம், நீங்கள் ஒரு ஃபோட்டோ போதும், எனக்கு சைஸ் டைமென்ஷன் ஃபோட்டோ என்ன நீங்கள் கேட்டால் நான் வந்து பண்ணி கொடுத்துடலாம். சேம் அதே தான். இது 31, இது 33, இது 36. இதே மாடல் டபுள் சைடு ஆர்ச் இருக்கும். மற்றதுலனா கீழே இந்த மாதிரி ஆர்ச் இருக்காது. இதில் வந்து டபுள் சைடு ஆர்ச்சாக இருக்கும். பார்க்குறதுக்கும் லுக் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 இன்ச்சு ஃபுல் ஃபோம் மேட்ரஸ் போட்டு கட்டில், 2 பில்லோ கவர், பெட் கவர் இது எல்லாம் சேர்த்து 34,000 இது வருது. அதுலேருந்து இது 2,000 எக்ஸ்ட்ரா. ஏன்னா 36 இந்த மேட்ரஸ் வந்து நமக்கு வந்து HD ஃபோம். 5 இன்ச்சு வந்து நம்மகிட்ட எல்லாமே HD ஃபோம் தான். ஏன்னா 5 இன்ச்சு நம்ம சாஃப்ட் ஃபோம் கொடுத்தோம்னா பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. HD ஃபோம் கொடுக்கும்போது இது ஆர்த்தோவும் யூஸ் ஆகிக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லோ கவர், பெட் கவர் எல்லாம் சேர்த்து நம்ம இது வந்து 36 பண்ணுறோம். 36 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 40.
40 40. நம்மகிட்ட எடுக்கிற எல்லா மேட்ரஸுமே வாரண்டி பீரியட் வந்து நான் இதில் கொடுத்துருப்பேன். இதில் இருக்கும் 60 மந்த் வாரண்டி, 24 மந்த் வாரண்டிங்கிறது நம்ம இதில் கொடுத்துருப்போம். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் மேட்ரஸ்க்கு நம்ம கொடுத்துட்றோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷால் வுட்ல தேக்கு வுட் வந்து மிக்சிங்கு. இதில் தலை சைடு கால் சைடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே 100% தேக்கு மாதிரி இருக்கும். ஆனால் இது தேக்கு கிடையாது. ஏன்னா ஆமாம் ஷுவர் 30% மிக்சிங் தான் சார். இப்போ எனக்கு இது அங்கே போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக நாட்டு தேக்குனா ஃபுல் 100% நாட்டு தேக்கு. இதில் மிக்சிங்னா மிக்சிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது 8 இன்ச் மேட்ரஸ் போட்டுக்கிறேன். அதே நம்ம வந்து 4 இன்ச் மேட்ரஸ் நம்ம போட்டு இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 25,000 வரும். 25,000 தான். ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஃபுல்லாகவே தேக்கு பலகை தான். இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து நான் நிறைய கடைகளுக்கு சப்ளை பண்ணுறேன். ஒரு 10-15 கடைகளுக்கு மேலே சப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் சார் சப்ளை பண்ணுறேன். செகண்ட் குவாலிட்டி கேட்டால் மட்டும்தான். அது பல்க் ஆர்டர்ஸ். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் நம்ம வந்து மிக்சிங் சால் வுட். இது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயரில் பிளேவுட் காட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பிளேவுட்ல வந்து 3 டைப் இருக்குது. ஹார்ட் வுட் இருக்குது, ரப்பர் வுட் இருக்குது, சிப் ஷீட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 100% ஹார்ட் வுட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பிளேவுட்டுக்கு நான் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவேன். இதில் நீங்கள் தண்ணி படல் உள்ளே இறங்காது. ஏன்னா நான் இதில் பாலிஷ் பண்ணியிருக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து. இது எது ரப்பர் வுட்னா ப்ராப்ளம் வந்துடும். சிப் ஷீட்னாலும் பொத்துக்கிட்டு உடஞ்சி கீழே வரும். அந்த ப்ராப்ளம் இதில் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18,000 வரும். 5 இன்ச் மேட்ரஸ் போட்டால் 19,000 வரும். இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் போடும்போது 25,000 வரும். இது MDF அதே ரேட்டு தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 18, 19, ஸ்ப்ரிங்கு போட்டால் 25. இது ஆர்ச்சில் உள்ள வந்து பிளேவுட்னா நம்ம எல்லாமே ஹார்ட் வுட் தான் யூஸ் பண்ணுறோம். ரப்பர் வுட்டோ சிப் ஷீட்டோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம இதில் வந்து பலகை வந்து நம்ம உள்ள வந்து போட்டு கொடுத்துறோம். இப்போ நம்ம வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரீயான ஒரு சோஃபா செட் சோஃபா ட்ரிப்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5,500 வரும். இதுக்கு உள்ளே இருக்கிற வுட்டு எல்லாமே நான் டீக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஃபோம் வந்து 32 டென்சிட்டி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. இதில் உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 7,000 நமக்கு வரும். இந்த டைப் எல்லாமே 7,000 வரும். இந்த ஆமாம் இது அவ்வளோதான் சார் வரும். 7,000 தான் வரும். இப்போ இந்த திவான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6,000 அந்த ரேஞ்சு வரும். இப்போ நம்ம வந்து 3 சீட்டர் முடிச்சிட்டோம். நம்ம 5 சீட்டர்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இது பேபி செட்டு. இந்த பேபி செட் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 வரும். ஏன்னா அகலம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டு இல்லாதவங்க, கொஞ்சம் உட்கார நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்போம். இதெல்லாம் பாக்ஸ் சோஃபா செட்னு சொல்லுவோம். இது எல்லாமே 10,000 வரும். 10,000னா இதுக்கு முன்னாடி இது சேல்ஸ் வந்து 8,500 தான். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 to 4 மந்த்தில் நம்ம கொண்டு வந்தால் தான் 10,000. அந்த ரா மெட்டீரியல் பிரச்சனைனால நம்ம இது எல்லாமே 10,000 நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியூர் சோஃபா செட்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு வந்து கிளாத்தில் வரக்கூடியது. இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ரேட் கூட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது 15,000 நம்ம வந்து இந்த சேல்ஸ் பண்ணுறோம். 15,000 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 14,000 நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ரெக்ஸின் டைப்பு, அது கிளாத் டைப்பு. ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்கும். இதே வந்து நம்ம செகண்ட் குவாலிட்டி நம்ம கொண்டு போகிறோம்னா 12,500 நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். 1,500 ரூபா தான். ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி வேணும், கொஞ்சம் ஃபோம் நல்லா இருக்கணும், அவங்க கூடாதுன்னா கொஞ்சம் லைஃப் கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு 15,000 போகிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட செட்டப் வந்து வேறு. இதில் வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங் வந்து உள்ளே இருக்கும். நம்ம உட்காரும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புஷ்அப் ஆகிக்கும். உள்ள வந்து இதில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18,000 நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வெறும் 18,000 தான். அதுலேருந்து இது லைஃப் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். கார்னர் செட் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இது ஒரு ஆர்டர் எனக்கு, அதனால செஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அது என்னவோ நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 டோர் பீரோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000. இது வந்து செஞ்சுரி பார்ட்டிகல் போர்டில் நான் பண்ணுறது. 24x7 நம்ம வந்து ஏசி ரூமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து நிறைய செட்டப் இருக்கும். இப்போ ஆமாண்ணா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கேஷ் வைக்கிறதுக்கெல்லாம் செப்பரேட் இருக்கும். பாருங்கள் உள்ளே பாருங்கள், சின்ன சின்ன திங்ஸ் போடுறதுக்காக செப்பரேட் பண்ணியிருப்போம். அப்புறம் கோல்டு பேங்கிள் தொங்க விடுறதுக்கு நம்ம இது ஒன்று வச்சுருப்போம். முதல்ல வந்து சின்ன சின்ன ட்ராவர் 2 கொடுத்தோம். அதில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய செயின் எல்லாம் பெருசாக வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த பெரிய மாலைகளை கீழே வச்சுக்கலாம். மற்ற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். இதில் செப்பரேட் பண்ணி கொடுத்தாலும் இதில் வச்சுக்கலாம். கோல்டு பேங்கில் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இதில் ஒரு உங்களுக்கு சேஃப்டி டோர் மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம வந்து 11,000 பண்ணுறோம் சார். இதே 11,000 ரூபாய். உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே A to Z நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஒன்று பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வரும். இந்த ஹேண்டில் வராது, இந்த ஹேண்டில் வரும். இது நான் உட்டன் பீரோலுக்கு போடுற பூட்டை நான் போட்டிருக்கிறேன். இந்த பூட்டு வராது, இந்த பூட்டு வரும். ஸோ சேஞ்சஸ் உள்ள ஹிஞ்சஸோட சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிப்போனா அது உங்களுக்கு 10,000 தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இன்னொன்று 8500 ஒரு குவாலிட்டி இருக்குது. இதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து கரும்பு சக்கையில் செய்கிறது பகாஷ். இந்த போர்டு வந்து இது வந்து உட் பேஸ். இது வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. ஏசி நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் கம்ப்ளைண்ட் ஆகாது. இது கம்ப்ளைண்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8500க்கு நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், உங்களுக்கு வெளியே பார்க்கலாம் டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த இன்னர் கோரை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது என்ன டிஃப்ரென்ஸ்ங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இதில் ஃபர்னிச்சர்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் கேட்க நான் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு பட்ஜெட்டாக வேணும் அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3 டோர் ட்ரெஸ்ஸிங் பீரோ கண்ணாடியோட வந்துடும். இதில் என்னென்னா நம்ம யூனிக்காக பண்ணியிருப்போம்னா இப்போ இது வந்து ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணுற ஐட்டம். இதில் நீங்கள் பேங்கிள் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்டெப் பேங்கிள்ஸ் நம்ம இதில் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே செட்டப் நம்ம அந்த பீரோவில் பார்த்த செட்டப் நம்ம இதில் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பேங்கிள் நம்ம ஒரு சின்ன ட்ரா அப்புறம் டோர் எல்லாம் போட்டு நம்ம வந்து காம்பேக்டாக உள்ள வந்து கொடுத்துருப்போம். இது 12,000 12,000 கண்ணாடியோட. இது வந்து இன்னைக்குள்ள ரேட்டை நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் குறையுது ஒரு நேரம் கூடுது. ஒரு 3 months பிஃபோர் இதுக்கு நான் ஆஃபர் போட்டிருந்தேன். இந்த பீரோல் வித் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் 10,000 போட்டிருந்தேன். ஆமாம், இதான் 10,000 போட்டிருந்தது. இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே 10,000 ஆயிடுச்சு. அதுதான் நம்ம வந்து ஒன்றும் இது ரேட்டை நம்மளால கணிக்க முடியல. ஷீட்டு குடிச்சுனா கூடுது, குறைஞ்சினா குறைஞ்சிது. மோஸ்ட்லி நான் இந்த ரேட்டுக்கு நான் தர ட்ரை பண்ணுறேன் சார். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது சார். 1500 இந்த மெத்தட் வரும் சார். இதில் ஒரு 1500 அந்த ரேஞ்ச் வரும். ஆமாம், இது ஒரு 3000 அந்த ரேஞ்ச் வரும். இந்த டைப் வந்து இது வந்து கொஞ்சம் லக்ஸரி டைப், இந்த ரொட்டேட்டிங் மாடல். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6500 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிள் போடுறது, கொஞ்சம் சின்ன சின்ன கஸ்டமைசேஷன். கஸ்டமர் வந்து எனக்கு இந்த சைஸில் எனக்கு இந்த மாதிரி வேணும்னா நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். எதுனா இது நான் ஒரு 7,000 அந்த ரேஞ்ச் வரும். 7,000 வரும். இதில் வந்து 500 கூட இருக்கும். ஆமாம், நான் மேனுஃபேக்சரிங் தானே. ஸோ வந்து என்ன உண்டோ நம்ம அதை வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். நீங்கள் கேட்குறத நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நிறைய டைப் இருக்குது. ஒன்று ஒரு டைப்பில் வரும். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ஃபுல் லென்த் மிரர் வேணும், சேரீ கட்டினா ஃபுல்லாக பார்க்கணும்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஃபுல் இதில் வந்து கவர் ஆகிக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிஎன்சி போட்டது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8,000 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. ஆமாம், நான் 8,000 தான் பண்ணுவோம். 8,000 தான் பண்ணுவோம். ஏன்னா இங்கே நம்ம சொல்கிற ரேட்டுக்கு பண்ண மாட்டாங்கல்ல, பார்கெயின் வர்றதுனால அப்படி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கிளாஸ் மாடல் வரும், இந்த மாதிரி பெல் மாடல் வரும். அதுக்கு தான் நாங்கள் கேப் வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும். எனக்கு இந்த மாதிரி வேணும்னு ஃபோட்டோ கொடுத்தாலே இதில் நான் வந்து வச்சு கொடுத்துருவேன். கலர்ஸ் நான் அனுப்பிச்சோம், நீங்கள் கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட எல்லாமே வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி ரோலிங் சேர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டேபிள்ஸ், இந்த மாதிரி உட்டில் பண்ணுறது, பார்ட்டிகல் போர்டில் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எனக்கு ஃபோட்டோ மட்டும் போதுமானது. உங்களுக்கு என்ன வேணுமோ A to Z எல்லாமே வந்து நாம் பண்ணி வந்து கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய உட் வந்து பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கடம்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து நம்ம பாலிஷாக பண்ணியிருக்க மாட்டோம். இது ரா உட்டில் அப்படியே தூங்குவோம். ரா உட்டில் அப்படியே தூங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் கிளாட் உள்ளவங்க, ரத்தம் சரியாக இதாகாதவங்க, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க பிரச்சனை வராது சார். இந்த உட்டை வந்து நீங்கள் யார்கிட்ட கடமை சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவர், சித்த வைத்தியா, நீங்கள் இங்கே போய் கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்கிற ஒன்று, அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, ரொம்ப ஹீட் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க இந்த உட்டில் வந்து படுக்கலாம். ஆமாம், இந்த கார்ட்டூன் ஆல்ரெடி ஆர்டர் நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். இவங்க உலகநாதன் அவங்க புக் பண்ணியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இங்கே நிறைய புக்கிங்லாம் சார் இருக்கும். நீங்கள் இந்த 25 பார்த்ததே புக்கிங் தான். இந்த 25 புக்கிங்னா என்கிட்ட ஃபேக்ட்ரி இன்னும் 10 கட்டில் இருக்குது. நீங்கள் இங்கே ஓகே சொல்லிட்டு நான் அங்கேருந்து கொண்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டில், சோஃபா, அது இதுன்னு சொல்லி எல்லாமே உள்ள பார்த்துட்டோம். முக்கியமான ஐட்டமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சோஃபாஸ் தான் நம்ம வந்து ரொம்ப ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்டில் இருக்கும். 100% வந்து நாட்டு தேக்கு மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த கிரெயின்ஸை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன், எது தேக்கு இல்லைங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 20,000 நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆஃபர் ரேட்டு வெறும் 20,000 தான். அதுவே 5 years உங்களுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டிங்கிறத உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடியே வாங்க. இது 18,000 ரூபா தான். இது 18 இந்த செட்டு. இதில் குஷன் போட்டிருக்கும் 18,000 ரூபா. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்காது, ப்ளைனாக இருக்கும். ஆனால் பெஸ்ட்டுங்கிறது இதுதான். கீழே உட்டு போட்டிருக்கதான் வந்து பெஸ்ட்டு. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் சரி, லைஃபும் சரி. ஒன்ஸ் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ஜெனரேஷனுக்கு ஓடும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போது இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரேம் வந்து விட்டு வச்சுருப்போம்.
இது வந்து எதுக்காகன்னா கஸ்டமரோட ஆப்ஷன், எனக்கு இந்த கலர் வேணும், எனக்கு இந்த மெத்தட் வேணும் அப்படின்னு சொல்கிற கஸ்டமருக்கு நம்ம வந்து ஆப்ஷனல் பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் இந்த சோஃபாலாம் புக்கிங் ஆச்சு, இந்த மாடல் நிப்பாட்டிட்டோம். 6 மந்த்துக்கு ஒன்ஸ் நாங்கள் வந்து நிப்பாட்டிடுவோம். அந்த மாடலை வந்து கொண்டு வந்துட்டே இருப்போம். இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,000 ஆஃபர் ரேட்டில் பண்ணுறோம். பேக்கில் வந்து ஒரு பெண்ட் இருக்கும். சோஃபா தேவையில்லை. இது நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு பேக் பெயினே வராது. இந்த பெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஸ்பைனல் வந்து பிடிச்சிருக்கும். நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% வெயிட் இந்த சோஃபா பின்னாடி வாங்கிக்கும். ஸோ நமக்கு குஷன் போடணுங்கிற ஒரு அவசியம் வந்து நமக்கு இருக்காது. இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 25,000 பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஃபைனல் ரேட்டு. இது வந்து ஆக்சுவலி சக்கர மாடல்னு சொல்லுவோம். இது புக்கிங் தான். இது வந்து புக்கிங் தான், வேறு 20 செட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 27 தான். இது வந்து இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்சிங் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் அதை அப்படியே அங்கே ஜூம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 22,000 தான். இது எடுங்க. இது எடுங்க. 22,000 தான் இது வந்து. இதில் வந்து உங்களுக்கு வந்து 30% வந்து மிக்சிங் வந்துடும் சார். 70% டீ இருக்கும். பிரிச்சிடும். ஆமாம், இந்த செக்ஷன் உங்களுக்கு எதுவுமே தேக்க கிடையாது. இந்த செக்ஷனில் எதுவுமே தேக்க இல்லை. இந்த செக்ஷன் எல்லாமே 100% தேக்கல் வந்துருக்கும். அந்த மாதிரி செப்பரேட்டாகவே இருக்கும். ஏன்னா எங்களுக்கு மிக்சிங் ஆகிடக்கூடாது உங்களுக்கு. ஆமாம் ஷுவர், அது சொல்லிடுவோம். இப்போது இதில் உள்ள கிரெயின்ஸுக்கும் இதில் உள்ள கிரெயின்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த கிரெயின்ஸை பாருங்கள், அப்படியே தனித்தனி புளிக்கு வந்த வரி மாதிரியே இருக்கும். இது மந்தமாக இருக்கும். இது மாஞ்சி ஷாலு எல்லாம் மிக்சிங். இது வந்து அப்போது அந்த செப்பரேட் பண்ணிவிடுவோம். நாங்கள் வந்து 70% நான் தேக்க மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 22 தான் வரும். அந்த 3000 டிஃப்ரென்ஸ் ஆகுதுல்ல, அதுக்காக நம்ம வந்து இது அப்படி பண்ணி வச்சிடறோம். ஸோ இதில் கொஞ்சம் நிறைய மாடல்ஸ் வரும். இப்போ நிறைய மாடல்ஸ் இல்லை, டக்குன்னு நடந்ததுனால நேற்று இந்த ஆடிப்பெருக்குங்கிறதால நிறைய வெளியே போயிட்டு இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 35 வரும். 35 இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா. அதே இது ஏமா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40,000 வரும். ஆமாம், இது வந்து டபுள் பெண்டு. உங்களுக்கு கீழே பெண்டாக இருக்கும், பேக்லேயும் பெண்டாக இருக்கும். ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்போம். அதாவது இதில் ரேட்டை நிர்ணயிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் தான் வந்து நம்ம ரேட் வந்து நிர்ணயிக்கிறது. நான் உங்களுக்கு அப்போ காமிச்சல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு, அது இனிமேல் காட்டுறேன் உங்களுக்கு அதுன்னு சொல்லிட்டு. இந்த திக்னஸ் தான் உங்களை வந்து நிர்ணயிக்கும் நம்ம ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா. இருக்கையில் கூடின செட்டுன்னு போடுறோம். நாங்கள் இந்த செட்லாம் போடுறோம். இதுதான் இந்த இருக்கையில் கொஞ்சம் ரேட் கூடின செட் என்கிட்ட வந்து நம்ம இது வந்து 48,000 வரை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்படி சொல்லிடுறாங்க, நம்ம அவ்வளோதான் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங்கிறதால அந்த ரேட்டில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ட்ரிபிள், இதெல்லாம் புக்கிங் ஆன ஐட்டம். இதெல்லாம் டெலிவரி பண்ணிக்க, இல்லைன்னா நாளைக்கு காலையில் எல்லாமே டெலிவரி ஆகக்கூடியது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊஞ்சல் ஐட்டம். ஆமாம், இது வுட்டில் ஊஞ்சல் இருக்குது. எல்லாமே மேனுஃபேக்சரிங் தானே. எஸ்எஸ் நம்ம வெளியே தான் வாங்குகிறோம். ஏன்னா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாக கேட்குறவங்க இதில் வந்துடுவாங்க. அப்புறம் பிளெயின் ஊஞ்சல், இது அந்த 4 பக்கம் ஹோல்ட் பண்ணி மேலே இது பண்ணிப்பாங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் எடிஷன், கொஞ்சம் அதிலே வந்து நல்லா சாஞ்சி கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இதில் பண்ணிக்கிறாங்க. அப்படி கஸ்டமர் ஆர்டர் தான், அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் நம்ம வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இவ்வளோ நாள் ஃபுல்லாக நாட்டு தேக்கில் பார்த்துட்டோம். இப்போ வந்து மிக்சிங்கில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு தேக்கு மாதிரி இருக்கும், ஆனால் 100% வந்து தேக்கு கிடையாது. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், வாங்க. இந்த சோஃபா செட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 தான். இது 15,000 தான். இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20,000 ரூபா கோட் பண்ணுறோம். ஆமாம், ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை செக் பண்ணுங்கள். இந்த திக்னஸ் வந்து 1 இன்ச்சு, இது 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சுங்கும் போது நான் இதில் காடி எடுத்து உள்ளே போட்டு ஸ்க்ரூ பண்ணிவிடுவேன். இது வந்து அப்படி பண்ண முடியாது. அப்படியே கட்டை வச்சு இங்கிருந்து ஆணி அடிக்கிறது தான். இது நான் கடைகளுக்கு மட்டும்தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் ஏன்ட்ட எடுக்கணும்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த திக்னஸை செக் பண்ணுங்கள். அப்புறம் பேக் திக்னஸை செக் பண்ணுங்கள். இங்கே இந்த திக்னஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். இப்போ இது வந்து சிங்கிள் கோட் பாலிஷ். இதை நீங்கள் இப்படி சொரனாலே பெயிண்ட் வரும். இந்த வருது பார்த்தீங்களா, வருதா? இது வந்து பார்த்தீங்கன்னா வராது, நீங்கள் என்ன பண்ணாலும் வராது. இது வந்து ட்ரிபிள் கோட் பாலிஷ். 3 வாட்டி சீலை ஏற்றி 4வது வாட்டி நான் கிளியர் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு நான் வாரண்ட்டி கொடுக்க மாட்டேன். 15,000 கொடுத்துருப்பேன். ஆனால் இதுக்கு நான் 3 வருஷம் வாரண்ட்டி கொடுத்து நான் 20,000 ரூபாய் கொடுப்பேன். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 17 தான் வரும். ஆமாம். ஏன்னா கூலி ஒன்று தான், பாலிஷ் கூலி ஒன்று தான், பாலிஷ் ஒன்று தான். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்போ வுட்டு மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஆக போகுது. ஸோ அதனால நம்ம வந்து அந்த ரேட் பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு கஸ்டமரோட ஆர்டர். இது நாளைக்கு டெலிவரி வெளியே போகுது. இது ஏன்னா குஷன் அவங்ககிட்ட இருக்குது, நம்ம அவங்களுக்கு ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ நான் அங்கே உங்களுக்கு 25 சொன்னேன் இந்த செட்டு, இது 22 வரும். 3 ரூபா வித்தியாசம். 70% தேக்கு, 30% மிக்சிங் தான். மிக்சிங்னா ஓப்பனாக சொல்லிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 மிக்சிங் தான். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 வரும்.
இதுவும் மிக்சிங் தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும். இதே இதில் ஃபுல் டீக்கு வந்து இப்போ ஒர்க் நடந்துக்கிட்டு ஃபேக்ட்ரியில் போய் காட்டுறேன், அது 35 வரும். நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஃபா செட்டு ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிபிள். நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மட்டும் போதும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து மிக்சிங்கு. ஆமாம், இது வந்து 9,000 வரும், இது 9,000 வரும். இது வந்து 11,000 வரும் ட்ரிபிள் தேக்கு. இது ஃபுல் தேக்கு, அது வந்து மிக்சிங் தான். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஓவராலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டிவிண்ட் மட்டும் தான் பார்க்கணும். இப்போ இந்த டிவிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 10,000 நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரேட் கூடனால நம்மளால இப்போதைக்கு அந்த ரேட் பண்ண முடியல. ஆனால் 10,000 நம்ம இப்போ வேறு ஒரு மாடல் நம்ம ரெடி பண்ணுறோம். அது நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் அந்த ரேஞ்ச் பண்ண முடியாதனால நம்ம வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12,000 12,000 ரூபாய் இந்த ரேஞ்சு எல்லாம் புக்கிங் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து இதுவும் சேல்ஸ் தானம்மா? இதுவும் சேல்ஸ் ஆயிடுச்சு. இது இந்த ரெண்டுமே சேம் ரேட் தான், 12,000. இது வந்து பார்த்தீங்கன்னா 17,000. இது கஸ்டமர் ஆர்டர். இது வந்து 7 ஃபீட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6.25 அடி இருக்கும். ஆனால் அதெல்லாம் 6.25க்கு 6 சைஸ், 6.25க்கு 6. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 55 இன்ச்சஸ் வரை டிவி வச்சுக்கலாம். ஓவராலாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா, கட்டில், பீரோல், டைனிங், குஷன், சோஃபா, டிவின்னு எல்லாமே நம்ம வந்து A to Z பார்த்தாச்சு. இப்போ நம்ம சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? இப்போ 3 வுட்டு இருக்குது. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மாதிரியே தான் கிரைன்ஸ் இருக்குது. இதில் தேக்குன்னு எதுன்னு கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்குள்ள நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கேஷியா கிரைன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஞ்சி, இதுவும் நாட்டு தேக்கு. ஸோ நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைன்ஸை பார்த்து வாங்குங்க. இந்த கோடு கோடாக வந்துருக்கும், இந்த கோடை பார்த்து வாங்க. இந்த மாதிரி மந்தமாக வந்திருக்கிறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு கிடையாது. முழுக்க முழுக்க அக்கேஷியா. இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து மாஞ்சி போடுறாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வர்றது காரணமே வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட். அதாவது நீங்கள் கேட்டிருந்தீங்க 15,000 ரூபாய் கட்டில் கொடுக்குறாங்கன்னு. சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒரு கட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84 ஸ்கொயர் ஃபீட்டு மினிமம். ஒரு 5 அடி கட்டிலுக்கு வந்து இன்றைக்கி ரேட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 200 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஆவரேஜ் படி வாங்கினீங்கன்னா அது ரொம்ப கம்மி. அப்படி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு 18,000 ரூபா விட்டுக்கே போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பெண்டர் இருக்கிறாங்க, லேபர்ஸ் இருக்குது, அப்புறம் பாலிஷ் மெட்டீரியல் இருக்குது, அப்புறம் பாலிஷ் உங்களுக்கு லேபர் இருக்குது, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேஸ்டேஜஸ் இருக்குது. இதை நீங்கள் கேல்குலேஷன் பண்ணும்போது மரமே 18,000 ஆயிடுச்சு. எப்படி நீங்கள் வந்து 25க்கு உள்ள உங்களால் எப்படி ஒரு தேக்கட்டில் வாங்க முடியும்? என் மேலே டவுட் இருக்குதுன்னா உங்கள் லோக்கலில் உள்ள கார்பெண்டர்கிட்ட போய் 25 ரூபாய்க்குள்ள உங்களால் மரம் எடுத்து எனக்கு கட்டில் செஞ்சு தர முடியுமா நீங்கள் கேட்டுருங்க. சார் கண்டிப்பாக 15,000 ரூபாய்க்கு தேக்கட்டில் கொடுக்க முடியுமானா 100% முடியாது சார். ஒன்று செகண்ட் குவாலிட்டிக்கு போகணும், இல்லை மிக்சிங் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு ஷோரூமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்கே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக நான் டைனிங் டேபிள் மட்டும்தான் வச்சுருப்பேன். எல்லா குவாலிட்டிஸ்லையும் வச்சுருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட்டிகல் போர்டில் பண்ணுறது. இது வந்து நம்ம வந்து 9,000 நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி வந்துடணும். இது எல்லாமே 12,500. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் வந்துடும். இது 15,000 வரும். இது 15,000 ரூபாய் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் மிக்சிங்கில் 12,500 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பு, ஏன்னா நான் இதில் கிளாஸ் போடலை. எதுக்காகனா நிறைய பேர் பிளைனில் கேட்குறாங்க, பிளாக்ல கேட்குறாங்க, இல்லை கொஞ்சம் மாடல்ஸ் வச்சு கேட்குறாங்க. அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் 25,000 வரும். இது வந்து கஸ்டமர் வந்து என்ன கலர் கிளாஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த கலரில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரைன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், பாலிஷ் ட்ரிபிள் கோட் பாலிஷ் நம்ம பண்ணிடுறோம். ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம். கிளாஸுக்கு நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா அது உங்களோட மெயின்டெனன்ஸ், நீங்கள் தான் பார்த்துக்கணும். 12 கிளாஸ் தான் போட்டு கொடுக்குறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாமே பண்ணுறோண்ணா, நில, ஜன்னல், கதவு எல்லாமே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நில ஜன்னல் பிஸ்னஸ் கான்ட்ராக்டர் தனியாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இதை ஒரு ஷாப்பாகவே மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா நிறைய டோர் இருக்கும் சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர், பெட்ரூமில் உட்டன் டோர், இதெல்லாம் மெம்பரைன் டோர். மோஸ்ட்லி இந்த மாதிரி டோர் போகிறது நல்லது. அதில் இருந்து ஏன்னா நான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அதில் பார்த்துருக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாஞ்சி டோர், இது வந்து ஃபுல் டீ டோர் பெட்ரூமில். இது வேங்க இந்த டோரு, இது பெட்ரூம் டோரில் தேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பெட்ரூம் டோரில் தேக்கு மெயின் டோரு. இது ஃபுல்லாக மெயின் டோர்ஸு. அப்புறம் வேம்பு பண்ணுறோம், தேக்கு பண்ணுறோம், வேங்க பண்ணுறோம். இது எல்லாமே நிலை அந்த ஐட்டங்கள் தான். இதை நம்ம ஒரு நாள் பெரிய விளாக நம்ம எடுக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் அட்டாச்சு டபுள் பார்டர் நிலைண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து தனி நாட்டு தேக்கு. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைஜீரியா, கானா, கேரளா இந்த மாதிரி எந்த டீக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. நாட்டு தேக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேங்க, இந்த 2 ஐட்டங்கள் வந்து நம்ம மெயின் நிலைக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஜன்னல் இந்த மாதிரி விண்டோஸ் நிறையா நம்மகிட்ட இருக்குது. டீக்கில் இருக்குது, வேங்கையில் இருக்குது, அப்புறம் வேம்பில் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதை நம்ம ஒரு பெரிய விளாக் ஒரு நாள் எடுத்துக்கலாம். சைக்கிள் பண்ணுறோம் சார். இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
அந்த சைக்கிளை வாங்க தெரியும். நம்மளோட லுதியானாவில் நம்ம ஒரு கம்பெனி வாங்கி நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் சைக்கிள் வந்து போட்டிருக்கீங்க. மதன் சைக்கிள். இது ஸ்டிக்கர் கிடையாது, ஆ. பெயிண்ட்டு. ஓ. மதன் இது வந்து நாங்கள் வந்து லுதியானாவில் ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஷோரூம் தனியாக வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 கடைகளுக்கு மேலே நம்ம சப்ளை பண்ணுறோம். இது வந்து அப்புறம் ஒரு 3 ஃப்ளோர் வச்சு ஃபுல்லாக சைக்கிள் ஷோரூமே போட்டு வச்சுருக்கிறோம். இங்கே வந்து ஃபர்னிச்சர் இருக்கிறதுனால நம்ம இதை கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ தான் கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ இங்கே ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சைக்கிள் வந்து பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி பக்கத்தில் வந்துட்டோம். இதான் நம்ம ஃபேக்ட்ரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்த வுட்டு. இப்போ நாளைக்கு என்ன பண்ணோம்னா இதை ஃபுல்லாக அட்டியில் போடுவோம் வெளியில். ஏன்னா இந்த வுட்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம உள்ள ஒர்க்கு கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகும். கட் பண்ணி உள்ளே கொண்டு வர்றதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி உள்ள வுட்டு எல்லாம் இங்கே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரையான ஃபுல்லாகவே உள்ள வுட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வுட்டுக்குள்ள வந்துருக்கிறோம். இது வந்து நம்ம சோஃபா. இந்த கிரெயின்ஸை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதில் தெரியும். இந்த பாருங்கள் கிரெயின்ஸை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ஆமாம் ஆமாம், ரா வுட்டில் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் பாலிஷ் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு உங்களுக்கு ஒரு கட்டில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். பை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிலுக்கான ஜாயிண்ட் எப்படி போடணும்னு பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு இது ஒரு சின்ன ஜாயிண்ட் மாதிரி தெரியுதுங்களா? ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். என்னடா திருஷ்டிங்க? ஆமாம், இதில் வந்து அரல்டிட்ட பசையை உள்ளே ஊற்றி இதை வந்து நம்ம வந்து லாக் பண்ணுவோம். இதை லாக் பண்ணி மரம் அணி போடுவோம். நம்ம வந்து மற்ற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக இப்படி வச்சு பசையை வச்சு ஜாயின் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த கிராக் வர்றதுக்கான காரணம். வந்து இப்படி நார்மலாக நம்ம ஜாயின் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனையே வரும். இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா இப்போ இல்லை, தலைமுறைக்கும் பிரச்சனை வராது, அது பாட்டுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில கட்டில் காட்டுறேன். நான் செஞ்சு வச்சுருக்க கட்டில் நான் சொல்கிறதுக்காக இல்லை, நான் செஞ்சு வச்ச கட்டில் நான் எப்படி பண்ணின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம அந்த கட்டில் வந்து செஞ்சு வச்சாச்சு. அந்த ஜாயிண்ட்டுக்கு போட்டிருக்கிறதுல இந்த மராணி போட்டிருக்கோம் தெரியுதுங்களா? இப்படி போட்டால் தான் குவாலிட்டி. இது மட்டும் இல்லை, நீங்கள் எதை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இதில் இந்த மராணி போட்டுக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு ஷால் விட்டு கட்டிலுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பாருங்க தெரிஞ்சிடும். எல்லாமே மராணி நம்ம போட்டு தான் ஜாயிண்ட்டுங்கிறத நம்ம வந்து அப்படி தான் போட்டு கொண்டு வருவோம். இதாக இருக்கு, அந்த பீஸை உள்ளே வச்சு அரல்டிட் ஊற்றி ஸ்க்ரூ பண்ணி உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறது. இப்போ நம்ம வந்து குஷன் சோஃபாக்குள்ளே போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே உள்ளே போடுற சோஃபாவுக்கு உள்ளே போடுற ஃப்ரேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அந்த தேக்கு மரம் அதிகமாக கட் பண்ணுறதுனால தேக்கு நமக்கு ஃபுல்லாகவே 2 இன்ச் நம்ம அதிலே போட்டுருவோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட்டு. ஸோ சவுண்டு கேட்குறதுங்கிறதுனால வந்து இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம போடுற கிளாத்து, அப்புறம் இங்கே போடுற குஷனு, ஈபி ஷீட்டு எல்லாமே வந்து மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து உள்ளே அவைலபிளாக இருக்கும். நாங்களாம் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இந்த மாதிரி தான் வரும். மிக்சிங்கில் வந்து இந்த மாதிரி பிளைனாக வரும். தேக்கில் வந்து இந்த மாதிரி பிளைன் இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்கும். அப்புறமே அந்த ஷோரூமில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மரத்தெல்லாம் காமிச்சு அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து தனி நாட்டு தேக்கு. இந்த கிரெயின்ஸ் பாருங்கள், இது ஷாலு. இந்த 2 கிரெயின்ஸே இருக்காது, மாஞ்சி கூட சேர்ந்தது. இந்த கிரெயின்ஸ்க்கும் இந்த கிரெயின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இதையும் பாருங்கள், இதை பார்த்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி இந்த சோஃபா செட்டில் பாருங்கள், இதை பாருங்கள். இதில் வந்து டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங்கில் தான் இருக்கும். ஒரு 50 to 70% வந்து தேக்கு இதில் இருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனால் 30 to 40% வந்து ஷோராக ஷால்வுட் வந்து கம்பல்சரியாக இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த ரேட் கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதை உள்ளே கொண்டு வர்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டில், சோஃபா, பீரோல் நம்ம எல்லாம் பார்த்தோம். நிலஜனல் கடையையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்கும் கூட்டு போயிட்டு வந்தாச்சு. மேலும் உங்களுக்கு ஒரு கான்டாக்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லா விவரமும் அண்ணன் வந்து பார்த்துப்பாரு. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. கஸ்டமைஸுங்கிறது வந்து இப்போ நீங்கள் என்ன மாடல் கொடுக்குறீங்க, ஒரு நெட்டில் பார்த்தோ இல்லை உங்களுக்கு விருப்பப்படியோ எது கேட்டாலுமே நம்ம எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்னால நீங்கள் கேட்ட மாடலில் கேட்ட மாதிரி விதத்தில் செஞ்சு கொடுக்கலாம். கேட்ட கலர்லையுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். வார்னிஷ்லேருந்து எல்லாமே நம்ம ஓன் தான், எல்லாமே நம்மள பண்ணி கொடுப்போம். இஎம்ஐ ஆப்ஷன் எப்படின்னா? இஎம்ஐ வந்து உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ லோக்கல் கஸ்டமராக இருந்தால் நாங்கள் ஓன் ஃபைனான்ஸ் கூட பண்ணி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட் வந்து இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம டைப் வச்சிருக்கிறோம். இப்போ லோக்கலை பொறுத்து நம்ம இங்கே ஃப்ரீ டெலிவரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் நம்ம ஷேரிங்லையும் பண்ணுறோம். சில விஷயங்களை அவங்க ஆப்ஷனை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற டெலிவரி எல்லாமே கொடுக்கும். இது வந்து நீங்கள் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரன் கோவிலில் நியர், அதாவது புது பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து நம்ம தாலுகா ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. தாலுகா ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஷாப்பு. நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் கூட டேரெக்டாக வந்தாலும் உங்களை பிக்கப் பண்ணி நம்மளோட ஆள் வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. அண்ணன் எல்லாமே சொல்லிட்டாங்க. பொருள் வாங்க நினச்சிங்கன்னா நம்ம கடை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணி பாருங்கள். தேவையில்ல ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குறோம்.